துலாம் ராசி நேயர்களை, துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கையின் சமநிலையின் ரகசியம் என்ன? எந்த மாசத்துல? தமிழ் மாசத்துல வழிபாடு பிறந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லது செய்கிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தாமதங்கள்? பணம் வந்தாலும் தங்கவில்லையா? திருமண விஷயம், குடும்ப விஷயம், தொழில் விஷயம், ஏதோ ஒன்று கவலை தொடர்ந்து இருக்கிறது. அப்படியானால் உங்கள் குலதெய்வ வழிபாடு, இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு. துலராசியினர் பொதுவாக நீதியை விரும்புவர்கள். எது நியாயமோ அதை மட்டும்தான் செய்ய குணம் கொண்டவர்கள், உறவுகளை மதிப்பவர்கள், அழகு, கலை மற்றும் பண வசதி, அதாவது வசதிகளை விரும்புவர்கள். நன்னா இருக்கணும் இப்படின்னு यस्सिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला दयोः संस्मरे नित्यं सर्वदो जयमंगलम. मंगलम பார்வதி கௌரி, மங்களம் பரமேஸ்வரி, மங்களம் லலிதா தேவி, மங்களம் மீனலோச்சனா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். அதில் இன்னைக்கு அதி உன்னதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம். இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காக்கக்கூடிய, தலைமுறையாக ஒரு குலத்தை காக்கக்கூடிய ஒரு குலதெய்வமானது. நம்ம எப்படி வழிபாடு பண்ண வேண்டும்? சில பேருக்கு ஆண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பெண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாமல் கூட இருக்கும். என்னுடைய முன்னோர்கள் என்ன தெய்வத்தை எனக்கு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போது ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்ச நேரத்துக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது. இறை அருள், அந்த இறைவன் உங்களை கூப்பிடணும், அந்த குலதெய்வம் உன்னை கூப்பிடணும். அப்போ தான் உன்னால் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் மனசார நீ ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்டாலும் சரி, நீ ஒரு அபிஷேகம் பண்ணினாலும் சரி, ஒரு அன்னதானம் கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணினாலும் சரி, அந்த குலதெய்வம் உன்னை அழைக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய மரபுகள் இருக்குது. அந்த மரபுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12 ராசி இருக்குது, நமக்கே தெரியும் 12 ராசி, என்னென்ன ராசி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 12 ராசி. அப்போ இந்த 12 ராசியில் இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் மற்றும் கர்ம பந்தங்களை சமநிலைப்படுத்தும் வழிபாடாக இந்து சாஸ்திரங்களில் கூட கூறப்படுவது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதத்தில் வழிபட்டால் சிறப்பு. இப்போ ஒரு குடும்ப தலைவன் இருக்கார், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. இப்போ ஒரு மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம், மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் எந்த மாசத்துல அவன் அந்த குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்தால் அவனுக்கு அந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உண்மையா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாசத்துல நீங்க போய் வழிபாடு செய்தால் 100 இல்லை 200% உங்களுக்கு கைமேல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்தந்த தெய்வங்களாக இருந்தால் இன்னும் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். விரதம் இருந்து அந்த தெய்வ வழிபாடானது நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்மீக பரிகாரம் சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அணுவான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை பயணித்தால் அந்த இல்லற வாழ்க்கை நல்லறமாக மாறி அந்த தெய்வ கடாட்சத்துடன், அந்த ஒற்றுமையுடன், அந்த சந்ததிகளோடு சிறப்பாக உங்களால் இருக்க முடியும். இது உண்மை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் ஒரு மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்ன கையில் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் சிறப்பு, அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி நேயர்களை, துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கையின் சமநிலையின் ரகசியம் என்ன?
எந்த மாசத்துல? தமிழ் மாசத்துல வழிபாடு பண்ணணும். துலா ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லது செய்கிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தாமதங்கள்? பணம் வந்தாலும் தங்கவில்லையா? திருமண விஷயம், குடும்ப விஷயம், தொழில் விஷயம், ஏதோ ஒன்று கவலை தொடர்ந்து இருக்கிறது. அப்படியானால் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்காகத்தான். இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்காக. துலராசியினர் பொதுவாக நீதியை விரும்புவர்கள். எது நியாயமோ அதை மட்டும்தான் செய்யக்கூடியவர்கள். அமைதியான குணம் கொண்டவர்கள், உறவுகளை மதிப்பவர்கள், அழகு, கலை மற்றும் பண வசதி, அதாவது வசதிகளை விரும்புவர்கள். நன்னா இருக்கணும் இப்படின்னு நினைக்கக்கூடிய. சில நேரங்களில் முடிவெடுப்பதில் தாமதம், அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது, தங்களின் சேவைகளை மறந்து பிறருக்காக வாழ்வது, இவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்தை தள்ளி போடலாம். நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்கீங்க, மற்றவங்களுடைய தேவைக்காக வாழுறீங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, முடிவெடுக்கிறதுல தாமதங்கள், இது எல்லாமே இருக்கு. ஆனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய குலதெய்வத்திற்கான மாதம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐப்பசி மாதம் அல்லது தை மாதம். இந்த 2 மாதத்தை தான் நீங்கள் குலதெய்வ வழிபாடாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த 2 மாதத்தை நீங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. இந்த மாதங்களில் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. துலாம் ராசிக்கு ஏற்ற குல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான சில தெய்வங்கள்? பெருமாள் குலதெய்வமாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண் சம்பந்தப்பட்டதுலேயே உக்ர தெய்வம், மதுரை வீரன், நான்வெஜ் எல்லாம் வச்சு செய்கிறாங்களே அந்த மாதிரி ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள்லாம் வந்து சில பேருக்கு வந்து நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண் தெய்வத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி ரிலேட்டடாக உப்பிலியப்பன், பெருமாள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து நிறையா சில பேருக்கு பெண் ரிலேட்டடாக சாத்வீகமான பெண் தெய்வங்கள்லாம் சில பேருக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரஜோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. வழிபாடு செய்ய வேண்டிய என்ன நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்தால் சிறப்பு? 2 சாத நைவேத்தியம் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அக்கார வடிசல் அப்படின்னு பேர். அதுவும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சாதமும் நைவேத்தியம் செய்ய வேண்டும். மிளகு சாதம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதே போல் அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2. 3ஆவதாக ஏதாவது ஒரு இனிப்பு சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் சுவாமிக்கு சேற்றுக்கொள்ள வேண்டும். அது நீங்கள் இனிப்பு அப்படின்னு சொல்லும்போது பானகமாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோதகமாக இருக்கலாம், கொழக்கட்டை சொல்கிறோம் இல்லையா, அதுவாக இருக்கலாம், அதிரசமாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சுவாமிக்கு சேர்த்து சுவாமிக்கு படையலிடும்போது இதையும் சேர்த்து நீங்கள் படையலிட்டால் உங்களுக்கு வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. துலாம் ராசியினர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது திருமண தடை குறையும், இருதார யோகம், முதல் கல்யாணம் நடந்து 2வது கல்யாணம் நடக்காமல் இருக்க அதுவும் நடக்கும், பண வரவு மேம்படும், பழக்கம் உருவாகலாம், நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகள் அமையலாம், மன அமைதி கிடைக்கலாம். மன அமைதி நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். துளாராசினை தவிர்க்க வேண்டியது தேவையற்ற செலவுகளை தவிர்த்து முடிவுகளை தள்ளி போடுவதை விட்டுவிட்டு உறவுகளின் மனக்கசப்பை வைத்திருப்பது இதெல்லாம் விட்டுருங்க. குலதெய்வ தரிசனத்தை அலட்சியம் செய்வது, கூப்பிட்டா நீ போயிட்டு வா நான் வரல, நீ எங்கே போயிட்டு வா நான் வரல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு குலதெய்வ வழிபாடுங்கிறதுக்கு கரெக்டாக நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். துளாராசினர் எப்படின்னு கேட்டீங்கன்னா தராசு மாதிரி எப்படி ஒரு 2 பக்கங்களை சமமாக வைத்திருக்கிறதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் சமநிலை முக்கியம். பணம், குடும்பம், அமைதி, ஆரோக்கியம், மன அமைதி அனைத்தும் சமமாக இருந்தால்தான் உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தீபம் ஏற்று குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்க. செல்வத்தை தருவது அதிர்ஷ்டம், அந்த செல்வத்தை காப்பது குலதெய்வ அருள். நீ காசு சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்கிறது, அந்த சேர்த்து வச்ச செல்வத்தை காக்கிறது எது? உன்னுடைய குலதெய்வம் தான். அப்போ அதை நீ எப்படி பார்க்கணும்? இப்போ நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை கரெக்டாக பண்ணு. குலதெய்வ அருள் பெற்று செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் குடும்ப ஒற்றுமை, மன அமைதி பெருகட்டும். நல்ல சிறப்பாவா, நல்ல வழிபாடு பண்ணு. சுவாதி நட்சத்திரம் துளாராசி, சித்திர நட்சத்திரம் துளாராசி, விசாக நட்சத்திரம் துளாராசி, நல்ல சிறப்பாக வழிபாடு பண்ணு. எந்த குறையில்லாமல் நல்ல வழிபாடு பண்ணு. உன்னுடைய வழிபாடு குறையில்லாமல் இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் துளாராசி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து நிறைய நன்மைகள் ஏற்படும். இன்னொன்று, நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன தெரியுமா? குலதெய்வம் கோயிலுக்கு போகலன்னு காசு எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் உண்டு. நான் காசு எடுத்து வச்சிட்றேன் குலதெய்வத்துக்கு, அது நல்லா ஆயிடுச்சுன்னா நான் கொண்டு சுவாமிகிட்ட கொண்டு சேர்த்துறேன். அது மாதிரி சில பேர் நிறைய வச்சுருப்பாங்க. இது குலதெய்வ காசு அப்படின்னு நிறைய பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் முதல்ல அதெல்லாம் கொண்டு தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ, நான் சொன்ன மாதத்தில் எப்போ இந்த துலாம் ராசிக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவங்க வராங்க, அவங்க வராங்க, அந்த சொந்தக்காரங்க இவங்க வருவாங்கன்றலாம் எல்லாரையும் நம்பி நீங்கள் போகாமல் இருந்தால் இழப்பு யாருக்கு? உங்களுக்கு தான். அதனால்
எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ குலதெய்வம் கோயிலுக்கு வரேன்னு சொன்னால் உடனே வராங்களா கூப்பிட்டுவாங்க. நான் பார்க்குறேன், நான் நாளைக்கு சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். வேண்டாம். அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சு நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருங்க. உங்களுடைய வழிபாடை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. மேலே மேலே சக்ஸஸ் பண்ணுங்கள். இதுவரையில் நாம் பார்த்தது குலதெய்வத்திற்கான 12 ராசிகளுக்கான எந்தெந்த மாதத்தில் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும், என்னென்ன தெய்வமாக இருந்தால் நமக்கு இன்னும் சிறப்பு அந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கமெண்ட்டில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும், உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட்ஸ் பண்ணி, சார் சாமி நீங்கள் சொன்னது உண்மை, நான் இந்த மாதத்தில் வழிபாடு பண்ணுறேன், இவ்வளோ நாள் நான் பண்ணலை, இனிமேல் நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இதற்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களுக்காக வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மற்ற விஷயங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்காக நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். சுபம்.